உங்களுக்கு ஒரு மகள் இருக்கான். உங்கள் மகளுக்கு ஈவினிங் ஆகும்பொழுது டீ போட்டுட்ருக்கீங்க. உங்கள் மகளுடைய ஃப்ரெண்டு பெண் தோழி வீட்டுக்கு வராங்க. வாமா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டீ குடிமா அப்படிங்க. ரொம்ப சேமம். கரெக்டாக சொல்லணும். அடுத்தடுத்து சொல்லணும். நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தான் மக முன்னாடி உட்காந்துருக்கேன். வாமா, கொஞ்சம் என்ன பண்ணுமா? அதாவது நீங்கள் டீ ப்ரிப்பேர் பண்ணலைனாலும் இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இல்லாட்டி உங்கள் மகளோடதுலேயே அவருக்கு என்ன பண்ணிடுவீங்க? ஷேர் பண்ணிடுவீங்க. அப்படி வச்சுங்க. அண்ட் தென் ஒரு நாள் மதியம் உங்கள் மகளுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, மதிய உணவு. மறுபடியும் உங்கள் மகள் தனியாக வருவான்னு எதிர்பார்க்குறீங்க. ஒரு பெண் தோழி அவங்களுடைய கிளாஸ்மேட்டோட வந்துட்டாங்க. வரும்பொழுது உணவு இல்லைன்னாலும் உங்கள் மகளோட தான் என்ன பண்ணிடுவீங்க? ஷேர் பண்ணிடுவீங்க. கவனிங்க, உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொத்து பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரே மகள்னு வச்சுங்க. என்ன பிரிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்குது, ஒரு 2 ஏக்கர்னு வச்சுக்கோங்க, பிரிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் மகன் அந்த டைம் பார்த்து என்ன பண்ணிட்டா? ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துட்டா. நீங்கள் பிரிச்சிருக்கீங்க. வாமா, உட்காருமா, நல்ல வேலை, கரெக்டாக என்ன பண்ணிட்ட? வந்துட்ட. ஆளுக்கு 1 ஏக்கரு. நீ என் மகதாம்மாங்களா? நல்ல உணவு செய்யும் போது ஷேர் பண்ணுவோம், நல்ல உடை எடுக்கிற பொழுது என்ன பண்ணுவான்? ஷேர் பண்ணுவான். பங்குன்னா எத்தனை பங்கு தான்? என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் சுகம் கொடுத்தாருங்க, எல்லாத்துக்கும் கிடைக்குங்க. மொபைலை தூக்குங்க, சுகத்தை அற்புதங்கள் நடக்குது. அற்புதம்னா அந்த மூட்டு வலி, கழுத்து வலியெல்லாம் கிடையாதுங்க. அற்புதங்கிறது வேறங்க. அதான் நம்புறேன். ஏங்க அந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நகரெல்லாம் அற்புதம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் பண்ணுறார். எனக்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் மற்ற எவரையும் விட விசுவாசிக்கிறேன். தேவன் அற்புதம் செய்கிறார். யார் யாருக்கெல்லாம் செய்வாருங்க? எல்லாத்தையும் செய்கிறார். ரட்சிக்கப்படாதவனுக்கு என்ன பண்ணுறாரு? அற்புதத்தை பெற்றவங்க ரட்சிக்கப்பதான் போய் முடியணும்னு அவசியம் இல்லை, செய்கிறார். என்னென்னமோ நடக்குதுங்க, நடந்துதாங்க. சுகம் ஃப்ரீ. யோக்கியம் அயோக்கியம், போனவன் வந்தவன் எல்லாத்துக்கும் ஃப்ரீ, நிபந்தனையே கிடையாது. நான் என்ன சொல்றேன், உடன் பங்காளி ஆகணும்னா அது வேற. உடன் பங்காளி ஆகிறதுங்கிறது வசனத்து வாசம்ல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். வெட்டப்பட்டு ஒட்டப்பட்டு வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளி ஆகணும்.